அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் நாள் வகுப்புடைய சாராம்சத்தை இங்கே நான் என் பார்வையில் பதிவு செய்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க, செல்வத்தில் சிறந்தது கல்வி செல்வம் அப்படின்றது. அதுலேயும் சிறந்தது நாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பது. பொதுவாக இந்த கற்றலும் கற்பித்தலும் நடைமுறையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வகுப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம், புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதுசாக எதையும் நம்ம கற்றுக்க போகிறதில்ல. பொதுவாக இந்த வகுப்புடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு. அப்போ இந்த வகுப்பில் நம்ம குரானை பற்றி கற்றுக்க போகிறோமா, குரான் என்ன சொல்லுது அப்படின்றத கற்றுக்க போகிறோமா, இல்லை மார்க்க அறிவு பெற்று பெரிய அறிஞராக போகிறோமா, இல்லை ஆலிமாக போகிறோமா? இது எதுவுமே இல்லை. பின்பு எதுக்காக இந்த வகுப்பு? பொதுவாக சொல்லுவாங்க, நாளை மறுமையில் மக்களில் முதல்ல விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுற 3 பேர் இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தில் சிறந்தவங்கன்னு மக்களால் போற்றப்படுவாங்க. ஆனால் அந்த 3 பேரில் ஒருத்தர் நாளைக்கு மறுமையில் வரும்பொழுது அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் குரானை நன்கு கற்று மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருப்பார். குரானை நல்ல அழகிய முறையில் ஓதுன ஒரு காரியாக இருந்திருப்பார். அப்போ அவங்க விசாரணைக்கு கொண்டு வரும்போது அல்லாஹ் கேட்பானா, நான் உனக்கு நிறைய நியமத்துகளை வழங்கினேன், அந்த நியமத்துகளை கொண்டு நீ எந்த விதத்தில் செயல்பட்ட அப்படின்னு கேட்கும்போது அந்த அறிஞர் பதில் சொல்வாராம், யா அல்லாஹ், நான் குரானை கற்றுக்கிட்டேன், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தேன், நான் உனக்காகவே குரான் ஓதுனேன் அப்படின்னு சொல்வானா. அப்போ அல்லாஹ் சொல்வானா, நீ கல்வியை கற்றுக்கிட்ட, ஆனால் நீ எனக்காக செய்யலை, மற்றவங்களால் நீ அறிஞர் அப்படின்னு அறியப்படணுன்ற காரணத்துக்காக தான் கற்றுக்கிட்ட, அதனால் உன்னுடைய நோக்கம் இந்த துனியாவில் நிறைவேறிச்சு, அதனால் நீ நரகத்துக்கு போன்னு சொல்லி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவார். அப்போ இங்கே பிரச்சனை கல்வி கற்றுக்கிறதுலையோ இல்லை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுலையோ இல்லை, கற்ற கல்வியை எப்படி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான். அப்போ இந்த உலகத்தில் கல்விக்கோ அறிஞர்களுக்கோ ஆலிம்களுக்கோ எந்த குறையும் இல்லை. ஆனால் அதை நம்ம கற்ற கல்வியை எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் இங்கே பிரச்சனை இருக்குது. இன்னொரு நபு மொழியில் சொல்கிறாங்க, மறுமையில் நாளைக்கு ஒருத்தர் நரகத்தில் போடப்படுவார். அவருடைய குடல்கள் வேகமாக நரகத்தில் வந்து விழும். கழுதை செக்கிலை சுற்றி வருவது போல் அவர் சுற்றி வருவார். அப்போது நரகவாசிகள் சேர்ந்து கேட்பாங்களாம், நீங்கள் ஏன் நரகத்துக்கு வந்தீங்க? நீங்கள் தான் எங்களை நல்ல செயல் புரியும்படி ஏவுனீங்க, கட்டளையிட்டீங்க, தீமையில் தடுத்து நில்லுங்கன்னு சொல்லி சொன்னீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நரகவாசி பதில் சொல்வானா, நான் உங்களை நல்ல செயல் புரியும்படி ஏவினேன், ஆனால் நான் செய்யலை. அதே மாதிரி தீமையை விட்டு விலகி இருங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நான் தீமையிலேயே இருந்தேன், அதனால தான் நரகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ நம்மளுடைய கல்வி கற்கிறதுலையோ இல்லை அறிவு வளர்த்துக்கிறதுலையோ இருந்தால் அது இந்த உலகத்துக்கு வேணால் நம்ம சிறந்தவங்க, நல்ல அறிவாளி, நல்ல அறிஞர் அப்படின்னு காமிச்சிக்கலாமே தவிர நாளைக்கு அது நம்ம மறுமைக்கு பயன்பட போகிறது இல்லை. ஏன் பயன்பட போகிறதில்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெறும் அறிவு மட்டும் மனிதனுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. பொதுவாக சொல்ல போனோம் அப்படின்னா, அதற்கு ஒரு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை நம்ம ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த காரை ஓட்டணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஓட்ட தெரியாது. நான் என்ன செய்கிறேன், போய் கூகுள்லேயும் அதோட கைட்லைன்ஸ்லேயும் பார்த்து கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் போய் உட்காந்து நான் காரை ஸ்டார்ட் பண்ணி கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னால் காரை ஓட்ட முடியுமானா முடியாது. அதே மாதிரி தான் எல்லாமே. பொதுவாக 5 வருஷம் 6 வருஷம் நம்ம இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஒரு டிகிரி வாங்குகிறோம். அந்த டிகிரி வாங்கினோனையே அதுக்கான வேலையை நம்ம உடனே செய்ய முடியுமானா முடியாது. எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அதற்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு தேவை.
அதனால தான் சொல்லுவாங்க, "ஏட்டுச் சுரக்கா கறிக்கு உதவாது" அப்படின்னு. ஸோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும், உயிர காப்பாத்துற வேலையா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல விஷயங்கள செய்ற வேலையா இருந்தாலும் சரி, அந்த களத்துல நமக்கு அனுபவம் இருந்தா தான் அது வெற்றிய தரும். அது மாதிரி தான் மார்க்கமும். மார்க்க அறிவ நம்ம வெறும் கத்துக்கிட்டோன்றதுனால மட்டும் நாளைக்கு மறுமையில அது நமக்கு வெற்றி தரப்போறதில்ல. நாம கத்துக்கிட்ட விஷயங்கள வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தினா மட்டும் தான் அது மறுமை வெற்றிக்கு நமக்கு உதவ போகுது. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு. அப்ப அவங்க பதில் சொல்லுவாங்க, "நீங்க குர்ஆன படிச்சது இல்லையா? நீங்கள் ஓதுனது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது." அப்போ நம்ம இறை தூதர் நமக்கு குர்ஆன கத்து மட்டும் தரல, அத வாழ்க்கையா எப்படி வாழ்றது அப்படின்றதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு முந்தின சமுதாயத்திற்கு அல்லாஹ் தௌராத் என்னும் வேதத்தை கொடுத்தான். அதாவது யூதர்களுக்கு. அவர்களுக்கு அல்லாஹ் எண்ணற்ற ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தான். ஆனா அந்த மக்கள் அந்த அறிவை நல்லபடி செயல்படுத்தி நடக்கல. அவங்களுக்கு அல்லாஹ் உதாரணமா குர்ஆன்ல சொல்றான், புத்தகங்களை சுமக்கும் கழுதையின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்றான். அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிச்சுட்டு அந்த அந்த தனக்கு வழங்கப்பட்ட அறிவ அவங்க ஏற்று நடக்கல. அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அது உங்களை செய்யும்படி அதுல சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனா அத நீங்க மறந்துட்டு மற்ற மனிதர்கள நன்மை செய்யும்படி ஏவுனீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு அல்லாஹ் கேட்குறான். இப்போ மனிதனுடைய மாற்றத்திற்கு அறிவு எந்த விஷயத்திலயும் உதவாது. மனிதன் தன் வாழ்க்கை மாத்தட்டும் அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு ஒரு முறையான நடைமுறை இருக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்ற காலத்துல நம்மளை சுற்றி இருக்க மக்களை பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பலதரப்பட்ட மதங்களை பின்பற்றுறாங்க. அப்ப அவங்கலாம் எப்பேர்ப்பட்டவங்க, அவங்க மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கைய பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன செய்றாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட என்ன சடங்குகள் என்ன, சம்பிரதாயங்கள் என்ன, இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில செய்றத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர, நம்ம போய் அவங்க மதங்கள படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதே மாதிரி தானே நாமளும் இருப்போம். இப்ப பிற சமுதாயம் நம்ம சமுதாயத்த பார்க்கும்போது, இந்த சமுதாயம் என்ன சொல்லுது? நம்ம மதம் என்ன சொல்லுது? அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் என்ன சொல்லுது? அப்படின்றத அவங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு போறதில்ல. அவர்கள் பெரும்பாலும் நம்மை பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறாங்க. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கணும்னா, நாமும் குர்ஆனாகவே வாழணும். அதே மாதிரி நாம் பல விஷயங்கள நினைச்சு கவலைப்படுறோம். பொதுவாக எதிர்காலத்த நினைச்சு நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். அதே மாதிரி மறுமை வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு கவலைப்படுறோம். நமக்கு பின்னாடி நம்ம சந்ததிகள் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சு நிறைய கவலைப்படுறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் மறுமை எனும் நாளை தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றான். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத கவலைப்படுறத விட, நான் இன்னைக்கு செய்ய வேண்டியத கரெக்டா செஞ்சேன் அப்படின்னா, நாளைய தினம்ன்றது எனக்கு நன்மையா அமையும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல கல்வி கற்கணும்னா ரொம்ப தூரம் தொலைதூரம் தேடி போக வேண்டியது இருந்தது. பல பள்ளிகள்ல போய் சேர வேண்டியது இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மளால ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையும் நம்மளால கத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் நம்ம கைக்குள்ள அடங்கிருச்சு. இன்டர்நெட்டும், மொபைலும் வந்ததுக்கப்புறம் நம்ம விரும்பின விஷயங்கள எங்க இருந்தாலும் கத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு வகுப்ப நான் ஏன் சேரணும்? இந்த வகுப்புடைய நோக்கம் என்ன? பார்த்தோம் அப்படின்னா, இந்த வகுப்புடைய உண்மையான நோக்கம் அப்படின்றது மாற்றம் தான். அதாவது வாழ்க்கை மாற்றம். எப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை, செயல், சொல், பிறரை பார்க்கும் பார்வை, பிறருக்கு செய்யும் உதவி, இது அனைத்திலேயும் நாம் குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுவாக மாறுவதற்கான முயற்சியாக இந்த வகுப்பை நம்ம அணுக வேண்டும். ஸோ நம்ம குர்ஆன் தெரிந்தவர்களாக அல்ல, குர்ஆனிய மனிதர்களாக ஆக வேண்டும் அப்படின்றது தான் இந்த வகுப்புடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்கள்ல நாமும் கற்று இதை பயனடைவோம்.